உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ராஜா. உம்மை என்னை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிப்பதே ஆசை. That's my only desire is to worship you. Only desire is to worship you. ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிப்பதே, உம்மை ஆராதிப்பதே இயேசு ராஜா. உம்மை ஆராதிப்பதே, உம்மை ஆராதிப்பதே இயேசு ராஜா. Father, பிதாவே, the whole day we can just enjoy your presence. முழு நாளும் உங்க பிரசன்னத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலாம்ப்பா. Nothing else is needed, Lord. வேற ஒன்றும் தேவையில்லை டாடி. Just your presence. உங்க பிரசன்னம் மாத்திரம். Enjoying your presence. உங்க பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். Worshiping your presence. உங்க பிரசன்னத்திலே ஆராதிக்கிறோம். Fall in love with your presence. உங்க பிரசன்னத்தை நேசிக்கிறோம். And we know எங்களுக்கு தெரியும் this presence இந்த பிரசன்னம் will do everything for us. எங்களுக்கு எல்லாம் அதுதான். That will transform us. அது எங்களை மறுரூபமாக்கி விடும். Million thanks to you. உமக்கு கோடி கோடி நன்றி. Thank you. You will continue to guide us through your presence. உங்க பிரசன்னத்தினால் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் உமக்கு And நன்றி. through your word. உம்முடைய வார்த்தையின் மூலமாக. In Jesus name. இயேசுவே. Hallelujah. Hallelujah. How many of you really listen? கவனிங்க How கவனிங்க. many of you really felt and enjoyed the thrill of his presence? அவருடைய பிரசன்னத்திலே ஆச்சரியப்பட்டு அகமகிழ்ந்து எத்தனை பேர் அனுபவித்தீர்கள்? நல்லா கவனிங்க. When the presence fills you, உங்களை பிரசன்னம் நிரப்பும் போது, when you feel him, அவரை உணர்ந்தால், it's not just a thrill. அது ஒரு ஆச்சரியம் மாத்திரமல்ல. It's not just a emotion. அது உணர்ச்சி மாத்திரமல்ல. Something happens. ஏதோ ஒன்று நடக்கிறது. Something eternal happens. நித்தியமாக ஒன்று நடக்கிறது. Eternal. நித்தியமாக. You don't know it. அது உங்களுக்கு தெரியாது. But something is happening now. இப்பொழுது ஏதோ ஒன்று happened to you when you are worshiping. Why நீங்கள் you are ஆராதிக்கும் crying? போது உங்களுக்கு என்ன நடந்தது? ஏன் அழுதீர்கள்? Why you are crying? Why? ஏன் அழுதீர்கள்? Are you a full-time minister? You can see his face beaming with the glory. அவர் முகத்தை பாருங்க, மகிமையால் அப்படியே நிரம்பி. Some are in third heaven. சில பேர் third heavenல இருக்காங்க. சிலர் third heaven, மூன்றாம் வானத்திலே இருக்காங்க. Some people சிலர் அப்படியே மகிழ்ந்து இருக்காங்க. What's the difference? என்னையா வித்தியாசம்? The difference is not there, it's the difference is here. வித்தியாசம் அங்க இல்ல, இங்க. Now the greatest joy for me, எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தோஷம், is not to preach a big sermon. பெரிய பிரசங்கம் பண்றதில்ல. In India now, இப்பொழுது இந்தியாவிலே there is a big danger. இங்க பெரிய ஆபத்து. Some years ago, சில வருஷங்களுக்கு முன்னாடி, in my younger days, என்னுடைய இளம் வயதுல, thank God we didn't have Christian TV. அங்க கிறிஸ்டியன் டிவி கிடையாது. அப்போ thank God we didn't have Christian TV. அந்த நாட்கள்ல கிறிஸ்தவ தொலைக்காட்சி இல்லை. அதோட நான் நிறுத்தலையே. thank God நானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இல்ல. thank God not many of these books came from America, England, anywhere. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவில இருந்து நிறைய புத்தகங்களும் வந்து குவியவில்லை. In my teenage, என்னுடைய in my வயதுல, 20 வயசுல, in my 30s, என்னுடைய 30 வயதுல, I had only 66 book. எனக்கு 66 புத்தகம் தான் இருந்தது. That was inside a black. அது வேற கருப்பு அட்டை போட்டது. உங்களுக்கு தெரியும். That's my sweet Bible. அதுதான் என்னுடைய அருமையான இனிமையான வேதாகமம். So I have to open it. அதை நான் திறக்க வேண்டும். I can't understand anything. ஒன்றும் புரியவில்லை. I have to ask the author. அதனுடைய ஆசிரியரிடத்துல கேட்க வேண்டியது. Author is the Holy Spirit. அந்த ஆசிரியர் தான் பரிசுத்த ஆவியானவர். Text book is my Bible. என்னுடைய பாட புத்தகம் என்னுடைய வேதாகமம். I used to say, author, ஐயா எழுத்தாளரே, explain me. எனக்கு விளக்கம் சொல்லுங்க. I don't understand. இத புரிந்து கொள்ள முடியல. The author will come. உடனே அதை எழுதினவர் வருவார். Fill the place with the presence. அந்த இடம் முழுவதும் பிரசன்னத்தால் நிரப்புவார். Every light will shine, every word will shine. ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அப்படியே பிரகாசமா இருக்கும். பிரகாசிக்கும். I could never
read Bible without tears. கண்ணீர் துளி இல்லாமல் ஒரு நாளும் நான் வேதத்தை படித்ததில்லை. If I read 10 hours, my eyes will flow with tears. 10 மணி நேரம் வேதத்தை வாசித்தா 10 மணி நேரம் கண்ணீர் தண்ணி ஓடிக்கிட்டு The இருக்கும். whole personality will change. என்னுடைய முழு ஆளுமையும் மாறிவிடும். When I close my Bible, என்னுடைய வேதத்தை நான் மூடும் பொழுது I will feel as if I am fully loaded. நான் முழுவதும் நிரப்பப்பட்டு குடித்திருக்கிறது போல உணர்வேன். When I walked, நான் நடக்கும்போது I didn't realize I am walking. நான் நடக்கிறது மாதிரியே தெரியாது. I used to think, am I flying or walking? நான் பறக்குறேனா நடக்கிறேனா எனக்கு அப்படி ஒரு உணர்வு வந்துரும். Unfortunately, எதிர்பாராத விதமாக now இப்பொழுதோ people don't want those experiences. அந்த மாதிரி அனுபவங்கள் வேதத்துல மூழ்கி திளைக்கிற அனுபவங்கள்லாம் மக்களுக்கு விருப்பம் இல்ல. We got the message from communion. நமக்கு செய்தி அந்த கம்யூனியன் மூலமாய் வருகிறது. நாங்க அவரோட உறவுல வாங்கணும். நாங்கள் அந்த காலத்துல உறவு செய்து தேவனோடு உறவு செய்து பெற்றோம். People get the preaching from computer, not communion. இன்றைக்கு ஜனங்கள் செய்தியை கம்ப்யூட்டர் மூலமாக கேட்க விரும்புகிறார்கள், உறவின் மூலமாக கேட்க விரும்பவில்லை. Every season they want to change the books. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி புத்தகத்தை மாத்துறாங்க. Like cinema actors, hero changes, the preachers changes. எப்படி சினிமாவுல இந்த படத்துக்கு ஒரு ஹீரோ அந்த படத்துக்கு ஒரு ஹீரோயின் மாத்துறது மாதிரி போதகர்கள் மாத்தி கொண்டிருக்கிறார்கள். For 2 years 2 வருஷம் I am reading that book. நான் அந்த புத்தகத்தை It's a super message. அது அருமையான செய்தி. That becomes their glass. அதுதான் இப்ப அவங்களுக்கு போடுற கண்ணாடி. When they read the Bible, வேதத்தை வாசிக்கும்போது the whole Bible they will read it through that glass. அந்த ஆள் எழுதின புத்தகத்தை வச்சே வேதத்தை அப்படியே வாசிக்கிறது. One season, ஒரு காலகட்டத்துல faith. விசுவாசம். So they will read everything through faith. அந்த கண்ணாடி விசுவாச கண்ணாடி கொண்டே வாசிப்பாங்க. After some time, கொஞ்ச காலத்துக்கு பிறகு holiness. இப்ப புதுசா அந்த கண்ணாடி பரிசுத்தம். Because that's the book they read. அந்த பரிசுத்தம்ங்கற புத்தகத்தை தானே வாசிட்டாங்க. That become their specs. இப்ப அந்த கண்ணாடி போட்ட உடனே வேதம் முழுவதும் அத மாத்திரம் படிப்பாங்க. Now the grace came. இப்ப கிருபையின் கண்ணாடி. Grace. கிருபை. Thank God for everything. எல்லாத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But nothing like reading the Bible in the presence of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்திலே வேதத்தை வாசிப்பது போல அனுபவம் வேறொன்றும் இருக்க முடியாது. What's the difference, Anna? அண்ணே வித்தியாசம் என்னண்ணே? 10 mile, Anna? 10 கிலோமீட்டரா? 100 miles difference? அல்லது 100 மைல் வித்தியாசமா? No, Anna. இல்லன்னா. The difference is between heaven and earth, Anna. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசம். What you receive from the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்வது அவ்வளவு. what you receive from the presence, தேவ பிரசன்னத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் வெளிப்பாடும் அவ்வளவு வித்தியாசம். when you open your mouth, நீங்கள் உங்கள் வாயை திறக்கும் பொழுது the presence flows. தேவ பிரசன்னம் அப்படியே பாயும். Say